சுட்டும் விழி சுடுதே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் நம்ம சரளாவுக்கு அபிநயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாமல் இருந்த சரளாவுக்கு இனி வெற்றி தான் அபிநயாவோட ஹஸ்பண்ட், சுடரோட அப்பாவும் வெற்றி தான் அப்படின்ற உண்மை இனி சரளாவுக்கு எப்படி தெரிய வரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அது எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். சுடர் தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரியாமல் வெற்றி மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்காங்க. வெற்றி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலேருந்து விடுவிச்சதுக்கப்புறம் அவங்க நேராக கண்ணா வீட்டுக்கு போயிடறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சுடருக்கும் 4 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாள் லீவில் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைக்கிறாங்க. கேப்டன் அங்கிளையும் நம்ம பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மோ நான் கேப்டன் அங்கிளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட கேட்குறாங்க. அபிநயா அப்படிலாம் போக முடியாது, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீ பார்க்குறேன்னா பரவாயில்ல. ஆமாமோ இப்போ எனக்கு லீவாக இருக்கே, எப்படி நான் போய் பார்ப்பேன்? அவரும் வர முடியாத சூழ்நிலை தானே இருக்காரு, அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியலையே அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ நான் ஒன்று கேட்குறேன், எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. என்னடா சுடர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான், அம்மோ கேப்டன் அங்கிளை பார்க்குறதுக்கு அங்கே மகேஷ் வீட்லேயும் யாரும் இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு கேப்டன் அங்கிள் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அபிநயாட்ட. அபிநயாவும் இங்கே வெற்றி வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ, நம்ம அன்னைக்கு தெரியக்கூடாத நம்ம நினச்சிட்டு இருந்தா இப்போ என்னடானா கேப்டனை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா, இல்லை சுடர் அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சுடர் பிடிவாதமாக, இல்லை கேப்டன் அங்கிள் வேணும், அவங்கள நான் பார்த்தே ஆகணும், நீங்களும் கேப்டன் அங்கிளும் இப்போ 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்கள, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கீங்க, அவர் வெளியே வர்றதுக்கு அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, அப்புறம் ஏன் அம்மோ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இங்கே பாருடா சுடர், அப்படியெல்லாம் அவர் வந்துட்டு போனால் அத்தைக்கும் மாமாவுக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க அம்மோ நான் பதில் சொல்லிக்கிறேன் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இதுக்கு மீறியும் சுடரை நம்ம கம்பல் பண்ண முடியாது, அவளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும்னு சொல்லிட்டு அபிநயாவும் சரி நீ உன்னோட கேப்டன் அக்கில் வர சொல்லு அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றிக்கு ஃபோன் பண்ணி சுடரும் பேசுகிறாங்க. கேப்டன் அங்கிள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, 4 நாள் எனக்கு லீவு வேறு, இந்த இடத்துல உங்களை நான் பார்க்காம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ நம்ம வெற்றி யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி சுடர் வீட்டுக்கு போகிறது, அதுவும் மகேஷ் இருந்தால் சுடரை பார்க்குறதுக்காக நம்ம போயிருப்போம், ஆனால் இப்போ மகேஷ் இல்லாமல் எப்படி நம்ம சுடரை பார்க்குறதுக்கு போக முடியும், அங்கே கேள்வி கேட்பாங்களே, அது மட்டும் இல்லாமல் அபியோட அண்ணனும் அவங்க அண்ணியும் இருக்காங்க, அவங்க 2 பேருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நம்ம வெற்றி, சுடரை பார்க்குறதுக்கு நம்ம எப்படி ஏதாவது போகணும், அதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெற்றி ஆசையாக சுடரை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம சரளாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் என்னடா வீட்டுக்குள்ளே எப்படி தான் போகிறது, என்ன ரீசன் சொல்லி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வெற்றிக்கு கரெக்டாக நம்ம சரளா கண்ணில் பட்டுறாங்க. இவங்களை வச்சே நம்ம உள்ளே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரளாவை கூப்பிட்டு பேசவுமே, என்னையா தம்பி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளாவும் கேட்குறாங்க. ஆமாங்க்கா உங்களை தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்லவுமே நம்ம சரளாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போகுது, நம்மளை அக்கான்னு சொல்லி கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தம்பி வீட்டுக்கு வாங்க போகலாம், என்ன கையில் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா கையில் அடிபட்டிருக்கு, மகேஷும் வீட்டில் இல்லையா, எனக்கு போர் அடிக்குது, அதனால் நான் சுடரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம வெற்றியும் சொல்கிறாரு. இதை கேட்ட சரளா, ஓ அப்படியா தம்பி, இதில் என்ன இருக்குது, நீங்கள் ஏன் மகேஷ் வந்தால் தான் நீங்கள் வீட்டுக்கு வரணுமா, இப்போ தான் நீங்கள் எனக்கு தம்பி மாதிரி ஆயிட்டீங்களே, தம்பி என்ன அவங்க தங்கச்சியே வந்து நீ வீட்டில் இருக்காங்க, நீங்கள் வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சண்முகமும் வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியை பார்த்ததுமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்கே நீ வந்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு குழந்தையோட நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சண்முகம் கேட்க, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற விதமாக, என் பொண்ணு சுடர் இருக்கிற இடத்துல தான் ஒரு பெத்த தகப்பனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட எதிராகவே பேச ஆரம்பிக்கிறாரு வெற்றி. இங்கே சண்முகம் வெற்றி கிட்ட இனி இதுக்கு மேலேயும் பேசுனா கண்டிப்பாக நம்ம சுடருக்கு உண்மை தெரிஞ்சிடும், அதனால சுடருக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் சரளாவுக்கும் இவனை பற்றின உண்மை தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக அபிநயாவுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் அமைதியாகிறாங்க. இங்கே நம்ம வெற்றி என்ன பண்ணுறதுன்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நான் என் பொண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படின்ற விதமாக நம்ம வெற்றி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம சுடர் வந்து, கேப்டன் அங்கிள் அதட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தியாவும் தருணும் என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தாண்டா வந்தேன், மகேஷ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் தருணும் கேட்கும்போது தான்,
இல்லைடா மகேஷ் வந்து டூருக்கு போயிருக்கான், அதனால தான் சரி நான் உங்களை பார்க்கலாம் சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நம்ம சரளா, இங்கே பாரு தியா தருண், இனிமேல் உங்கள் கேப்டன் அங்கிள் இன்னி 4 நாள் லீவு உங்களுக்கு முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா சொன்னதை கேட்டதுமே இங்கே அபிநயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் சண்முகம், என்ன சரளா சொல்கிற, 4 நாள் வரைக்கும் இவர் இருக்கட்டும்னா என்ன அர்த்தம், இது ஊரில் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ஊரில் என்ன பேசுவாங்க எது பேசுவாங்கன்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த இருக்காங்க உங்கள் தங்கச்சியுமே இந்த வீட்டில் வந்து உட்கார வச்சுருக்கும் போது நான் என் தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. சண்முகம் இந்த மாதிரி சரளா சொன்னது கேட்டதுமே, ஏன் சரளா புரிஞ்சுக்காம பேசுகிற, அவள் என் கூட பிறந்த தங்கச்சி, என் தங்கச்சியோட இவரை நீ ஏன் ஒப்பிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்கள் தங்கச்சியை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு தம்பின்ற முறையில் நான் இந்த வீட்டில் 4 நாள் வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறது கேட்டதுமே, இங்கே பாருங்கள் உரிமை எனக்கு இந்த வீட்டில் இருக்கா இல்லையான்ற உண்மையை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட நாம் சரளா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்முகமும் சரி இனி ஒன்றுமே பண்ண முடியாது, ஓ இஷ்டம் சரளா, உனக்கும் உரிமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் அமைதியாக இருந்துறாங்க. இங்கே சுடரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு, கேப்டன் அங்கிள் இங்கே 4 நாள் நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா சுடர், கண்டிப்பாக இந்த 4 நாளும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், வேறு என்ன பண்ண, நீ கூப்பிட்டதுமே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது தியா தருண் சுடர் இவங்க 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு, அப்போ இந்த 4 நாளும் நம்மளுக்கு சரியான என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது போலையா அப்படின்னு சொல்லவுமே, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. சரி தியா தருண், இனி அடுத்ததான் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்ணாமூச்சி விளையாடலாம். இந்த மாதிரி தியா தருண் சுடர் இவங்க 3 பேருமே வெற்றிக்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அம்முவை பேச வைக்கலாமே கேப்டன் அங்கிள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் அங்கிள் நீங்களும் அம்முவும் பழம் தானே, அப்படி இருக்கும்போது யாரோ மாதிரி இருக்கீங்களே, 2 பேரும் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் 2 பேருமே பேசாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ அம்மு நீங்களாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சுடர் இப்போ நீ எதுக்காக நீ கேப்டன் அங்கிளை கூப்பிட்டியோ அதுக்காக நீ அந்த வேலையை மட்டும் பாரு, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா இருக்காங்க. சரி அம்மு, நீங்கள் கேப்டன் அங்கிளோட பேச வேணாம், ஆனால் எங்களுக்காக எங்களோட சேர்ந்து விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, தியா தருண் அத்தை நீங்கள் வாங்கத்த விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சரளா என்ன பண்ணுறாங்க, தியா தருண் என்ன நீங்கள் உங்கள் அத்தையை மட்டும் கூப்பிட்றீங்க, என்னையெல்லாம் விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, சரி தம்பி நம்ம எல்லாருமே நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றி தான் கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால் அவரும் கண்ணை கட்டிடுறாரு. இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சுடரும் தியா தருணும் ஒரு பிளானிங் பண்ணுறாங்க. நம்ம எப்படி இருந்தாவது அம்முவை கேப்டன் அங்கிளோட பேச வைக்கணும், அப்படின்னா இவங்க 2 பேரும் இடையில ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைக்கிறாங்க. சுடர் தருண் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு தருண், வெற்றி அங்கிளும் நம்ம அம்மாவும் பேசணும்னா கண்டிப்பாக இந்த விளையாடும் போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அதனால் இவர் கண்ணை கட்டி எல்லாரையும் தேடி பிடிக்கணும் அப்படின்னு வரும்போது அம்முவை மாட்டி விடுற மாதிரி ஏதாவது ஒன்று சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அம்மாவும் சரி நம்ம கேப்டனும் சரி 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கலாமே, அவங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் குறையுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சுடர் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அத்தையும் கேப்டன் அங்கிளும் கண்டிப்பாக பேசிக்கிட்டாங்கன்னா 2 பேருக்கு இடையில் சண்டையும் வராது, நம்மளையும் அவங்களோட பேசாத வைக்காத அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறான். சுடரும் தருணும் பிளான் பண்ண மாதிரியே வெற்றி தான் கண்ணை கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விளையாடும் போது என்ன செய்கிறாங்கன்னா, கரெக்டாக அபிநயா தான் வெற்றி கையில் மாட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே செஞ்சுறாங்க. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம அபிநயாவும் நம்ம வெற்றி பிடிச்சிடறாரு. அப்போ அபிநயாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வெற்றி நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அபியை பிடிச்சிருக்கிறதே வெற்றி பார்க்குறாரு. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு தன்னோட பழைய ஞாபகங்களை நினச்சி பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே சரளா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அபிநயாவுக்கும் இந்த வெற்றிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் நம்மளை அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் இப்போ அபிநயாவோட நெருங்கி பழக்கிறத பார்த்தா எனக்கு தப்பாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளாவுக்கு கொஞ்சம் டவுட் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச அபிநயாவோட ஹஸ்பண்ட் வெற்றியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இனி உண்மையை வெளிக்கொணருவாங்களா நம்ம சரளா, வெற்றி தான் சுடரோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சா
எப்படியாவது வீட்டை விட்டு அபிநயாவை இவனோட வெளியே அனுப்பணும் அப்படின்னு சரளா முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது நம்ம அபிநயா எப்படி சமாளிக்க போகிறாங்க? சரளாவுக்கு உண்மை தெரியாத அளவுக்கு கொண்டு வர போகிறாங்களா, இல்லை உண்மை தெரிஞ்சாலும் இதை எப்படி சமாளித்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.